வணக்கம். கல்யாணமாகி ஒவ்வொரு பொண்ணுமே தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறப்போ ஏகப்பட்ட கனவுகளோட போவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய மாமியார நம்ம அம்மாவா நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடயே போவாங்க. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் விழுந்து விழுந்து செஞ்சாலும் உங்க மாமியார் உங்களுக்கு அம்மாவா ஆகவே முடியாதுங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க மாமியாருக்கு மகளா ஆக முடியாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இங்க நிறைய பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணிடலாங்க. முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அக்கா என்னுடைய மாமியார் என்னை எப்ப பார்த்தாலும் டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க, அடுத்தவங்க முன்னால நீ ஒண்ணுமே போடாத வந்த அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி பேசுறாங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. கட்டாயமா அதுக்கான வழி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 25 வருஷமா தன்னுடைய ஒரே பையனை பார்த்து பார்த்து வளர்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக 10 இடத்துல ஜாதகம் பார்த்து அங்க 20 இடத்துல சொல்லி வச்சு 30-40 பொண்ணுங்களை பார்த்து குளம் பார்த்து கோத்திரம் பார்த்து நல்ல பொண்ணான்னு பார்த்து அந்த பொண்ணு படிச்சிருக்குதான்னு பார்த்து ஏகப்பட்ட விஷயங்களை விசாரிச்சு அந்த பொண்ணு வீட்டுல போய் நீங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும், நான் என் மகள் மாதிரி பாத்துக்குவேன்னு அந்த மாமியார் அந்த பொண்ணு வீட்டுல வாக்கு கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய மகனுக்கு அதிகமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்படுறவங்க அந்த அம்மாவா தான் இருக்கும். இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு கல்யாணமும் முடிஞ்சு போயிடுங்க. சோ ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு நிறைய சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்னு ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க. இப்ப நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்னன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சுதான் எல்லாரும் ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கேப்ல இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு விதமான நெருக்கங்கள் அதிகமா இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் அந்த அம்மா காஃபி போடுறதுக்காக கிச்சன்ல போய் நிக்கும் போது அந்த நாள் அந்த மருமகள் எழுந்திருச்சு தனக்கு உதவி செய்யறங்கிற பேர்ல வந்து அந்த கிச்சன்ல நிக்கும் போது அந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல சின்னதா ஒரு படபடப்பு இருக்கும். 25 வருஷமா தன்னோட கண்ட்ரோல்ல இருந்த இந்த கிச்சன்ல இன்னைக்கு உதவி பண்றங்கிற பேர்ல போட்டிக்கு உரிமையா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாளே அப்படிங்கிற ஒரு படபடப்பு அவங்களுக்கு லைட்டா இருக்கத்தாங்க செய்யும். சோ இது எல்லா அம்மாவுக்குமே இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாதுங்க. ஒரு சிலர் வந்து சந்தோஷப்படுவாங்க வந்திருக்காங்களே அப்படின்னு. ஒரு சில அம்மாக்கள் ரொம்ப பொசசிவ்னஸா இருப்பாங்க. நம்மளோட மகன் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி அம்மாக்களுக்கு ஒரு விதமான அந்த பொசசிவ்னஸ் வரும், படபடப்பா இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய மருமகள் கிட்ட அவனுக்கு காஃபி ஸ்ட்ராங்கா இருந்தாதாமா பிடிக்கும், நான் போட்டு தரேன், அதை கொண்டு போய் நீ அவனுக்கு குடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காஃபி போட்டு கொடுக்க அதை அந்த மருமகள் எடுத்துட்டு போய் யதார்த்தமா ரூம் கதவை சாத்துவா. இத பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு விதமான படபடப்பு வந்துடும். என்னன்னா, இத்தனை நாளா 25 வருஷமா தன்னோட மகனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கறதுல இருந்து, கை கழுவிறதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுல இருந்து, குளிக்கிறதுக்கு தண்ணி போடுறதுல இருந்து எல்லா விஷயமும் நாம தானே பண்ணுவோம். இதையெல்லாம் பண்றதுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளே அப்படின்னு இத பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு விதமான பொசசிவ்னஸ் வந்துருங்க. இத வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது வந்து உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் எப்படி சொன்னா, தன்னுடைய மகன் தனக்கு தான் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது, விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில அந்த தாய் இருப்பாங்க. சோ இந்த நேரத்துல அந்த பொண்ணு தன்னுடைய மருமகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன அந்த மாதிரி மருமகள் கிட்ட கொஞ்சம் கோபமா ரியாக்ட் பண்ணுவாங்க. இது நான் தான் பண்ணுவேன், இதை நீ போ, நீ அந்த வேலை செய்ய, நான் இந்த வேலை செய்யறேன்னு மாமியார் வந்து தன்னுடைய மருமகள் கிட்ட கொஞ்சம் கோபமா ரியாக்ட் பண்றப்போ இத புரிஞ்சுக்காத அந்த மருமகள் அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எதை எடுத்தாலும் குத்தம் சொல்றாங்க எங்க மாமியார், எந்த வேலையும் ஒழுங்கா செய்யவே விட மாட்டேங்கிறாங்க, இதை செஞ்சா நீ போய் அதை செய்யுங்கிறாங்க, அதை செஞ்சா நீ போய் இதை செய்யின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த வேலை நான் செய்ய போனாலும் அதுல ஏகப்பட்ட குறை கண்டுபிடிச்சிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தன்னோட பங்குக்கு அந்த மருமகளும் போட்டி போடுவா. இந்த நேரத்துல இந்த சண்டைகள் ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல மகன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியாம ஒரு விதமான டென்ஷன் ஆயிடுவார். டென்ஷன்ல ஏமா நீ இப்படி பண்றன்னு அம்மாவை ஒரு நிமிஷம் கத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாயோடைய உள்ளம் இருக்கு பாத்தீங்களா அப்படியே நொறுங்கி போயிடும். அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்குன என்ன விட்டுட்டு நேத்து வந்த அவளுக்காக பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு அம்மாவையே எடுத்தெறிஞ்சு பேசுறான் அப்படிங்கிற வார்த்தைகள் அந்த இடத்துல வருங்க. சோ இந்த இடத்துலதான் அந்த அம்மாவுக்கு மகனுக்கு மருமகளுக்கு எல்லாம்
அந்த மனசுதாபம் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இந்த இடத்துல இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா அந்த மருமகள் கிட்ட தாங்க இருக்கு. கல்யாணம் ஆகி தன்னுடைய கணவன் கூட நெருக்கமாகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாமியார் கிட்ட கொஞ்சம் நெருக்கமாயிடுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்துல எல்லாம் கணவனுக்கும் மனைவிக்கும் ஜாதகம் பொருத்த பாக்குறத விட மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகம் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இங்க நிறைய வந்துட்டு இருக்குதுங்க. அதனால நான் சொல்றேன், சோ இந்த இடத்துல உங்களோட மாமியார் கிட்ட நீங்க வந்து க்ளோஸ் ஆயிடுங்க. க்ளோஸ் ஆகிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த தெளிவா புரிய வச்சிருங்க. உங்களோட மகன் முதல்ல உங்களுக்கு தான் புள்ள, அதுக்கப்புறம் தான் எனக்கு கணவர் அப்படிங்கிற விஷயத்த நீங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்திருங்க. ஏன்னா முதல் உரிமை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுங்களேன். ஏன்னா அப்பதான் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. உங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மகளா நினைக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த இடத்துல இதை நீங்க ஐஸ் வைக்கிறதா நினைச்சாலும் சரி, இல்ல அவங்க கிட்ட அவங்களுடைய உரிமையை நீங்க விட்டு கொடுக்கறதா நினைச்சாலும் சரிங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றப்ப கண்டிப்பா உங்களுடைய மாமியாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு அம்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு வந்துருங்க. சோ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொம்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த பொம்மைய ஒரு குழந்தை கையில இருந்து நீங்க புடுங்குனீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும், ஆதங்கம் வருமோ, அதுதான் அந்த தாயினுடைய மனசு. தன்னுடைய பையனை ஒரேடியா பிரிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு வரும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த பொம்மை உனக்கு எப்படி பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மட்டும் அவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. அடுத்து பாருங்க, அந்த குழந்தையே அந்த பொம்மையை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கும். சோ அதே மாதிரிதான் அந்த மாமியார் அவங்களே கொண்டாந்து, சி நம்ம மருமக வந்து ஒன்னும் பெருசாலாம் நம்ம பையன் நம்ம கிட்ட இருந்தெல்லாம் பிரிக்கல, அவ வந்து நல்லதனமா தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மாமியாருக்கு டெஃபினட்டா வர ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு நல்ல கணவன் மட்டும் கிடையாது, இங்க நல்ல அம்மாவா போனஸா ஒரு தாய் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சொல்றேங்க. மறுபடியும் சொல்றேன், தாய் மாதிரி ஒரு மாமியார் கிடைப்பாங்களே தவிர தாயாவே கிடைப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க. ஏன்னா இங்க எல்லா மருமகளுமே எதிர்பார்க்கறது அதுதான். நான் என் மாமியாரை வந்து அம்மாவா நினைக்கிறேன், ஆனா அவங்கதான் என்ன மகளா நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தேவையில்லாத அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு சில விஷயங்களை நாம் அனுசரிச்சு போனோம் அப்படின்னாவே இங்க பிரச்சனைகளே இருக்காதுங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.